ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஜாமுன். நாளைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ வீட்லேயே எதுனா ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு ஸ்வீட் செய்யலான்னு நினச்சேன். பால் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருந்தது, அதனால பாலும் சர்க்கரையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான டைமில் செய்யக்கூடிய பன்னீர் ஜாமுன் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் 1 லிட்டர் பாலை மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன் பன்னீர் செய்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நீங்கள் இதில் விட்டிங்கன்னா அந்த பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு நமக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். லெமன் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அந்த லெமன் ஜூஸ் எல்லாத்துலேயும் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு பன்னீர் ரெடி ஆகும். இதை ஒரு காட்டன் துணி, வீட்டில் இருக்க சாதா காட்டன் துணியிலேயே நீங்கள் இந்த பன்னீரை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வடிகட்டுறதை வச்சு அந்த துணியை மேலே போட்டு இந்த பன்னீரை வடிகட்டிக்கோங்க. இதில் நம்ம லெமன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக இந்த பன்னீரை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி அலசிக்கோங்க. இப்போது தண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த காட்டன் துணியை நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அதை பன்னீரை அப்படியே விட்டுடலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் சொட்டிடும். அதுக்கப்புறமா அந்த பன்னீர் இந்த மாதிரி உதிரியாக நல்ல சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும். இதில் தான் நம்ம அந்த பன்னீர் ஸ்வீட் செய்ய போகிறோம். இதில் நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது பன்னீர் ஜாமுன்ங்கிறதுனால அது பிங்க் கலரில் தான் இருக்கும். சின்ன பிஞ்ச் பிங்க் கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். நம்ம நல்ல கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டாக நமக்கு அந்த பன்னீர் கிடச்சிரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும். இதை அந்த குட்டி குட்டியாக நம்ம பன்னீர் பால்ஸ் திரட்டிக்கலாம். இந்த மாதிரி கையில் சின்ன உருண்டையாக எடுத்து நல்ல கையில் இப்படி திரட்டினீங்கன்னா ஓவல் ஷேப்பில் நமக்கு அந்த பன்னீர் ஜாமுனுக்கான பால்ஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மொத்த பன்னீரையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம சுகர் சிரப்பில் தான் வேக விட போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணியை கொதிக்க விட்டுக்கிறேன். 1.5 கப் தண்ணிக்கு 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் சுகர் போட்டுக்கலாம். இந்த 1.5 கப் தண்ணியில் இந்த சுகரை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும், அது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கொதிக்கிறதுல ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த சிரப் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பால்ஸையும் போட்டு மூடி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். அந்த பன்னீர் பால்ஸ் எல்லாம் இந்த சிரப்லேயே நல்லா கொதித்து வேகணும். அது வேகும் போது ஜூஸ் எல்லாம் அது உள்ளே இறங்கி நல்ல சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கொதிச்சதுக்கப்புறமா டபுள் மடங்கு ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு நல்ல சாஃப்டாக பெருசாக நமக்கு பன்னீர் பால்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்மளுடைய பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என் பையனுக்கு கொடுத்தேன், சூப்பராக சாப்பிட்டான். அதை அவன் சாப்பிட்டதும் இல்லாமல் அவனோட ஹார்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் ஊட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு ஹார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் எதெல்லாம் சாப்பிட்றானோ அதெல்லாம் கொண்டு போய் அவனோட ஹார்ஸ்க்கு ஊட்டுவான். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். ஹார்ஸிக்கு பேபி.